வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் tkhealthtips மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி அதாவது போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்த சர்க்கரை பற்றிய பல விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ போன வீடியோவில் நம்ம சர்க்கரை அப்படிங்கிறது ஒரு நோயா அப்படிங்கிறதுக்கு ஒரு எளிமையான விளக்கத்தை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம சர்க்கரை ஏன் வருகிறது, சர்க்கரை அப்படிங்கிறது அதாவது டயபெட்டிக் மெல்லிட்டஸ் ஏன் ஏற்படுகிறது, அதாவது நம்மளுடைய டெக்னிக்கலாக உடம்பில் என்ன நடக்குது, எதனால இந்த சர்க்கரை நோய், அதாவது இந்த மதுமேகம், மேக நோய் அந்த பலவிதமான பெயர்களால் கூறப்படுகிற இந்த சர்க்கரை உடலுக்கு ஏன் ஏற்படுகிறது அப்படிங்கிறத பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஏன்னா நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே அதிலிருந்து வெளிவருவதற்கு ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும். ஏன்னா எடுத்தோடனே நம்ம அந்த சர்க்கரையிலிருந்து எப்படி வெளிவருவதும் அப்படிங்கிறத சொல்கிறத விட இதை நோயா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த நோய் ஏன் ஏற்படுகிறதுங்கிற காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் இதுக்கு உண்டான தீர்வுகளை பார்த்தோம்னா மிக மிக சுலபமாக இந்த டயபெட்டிக் மெல்லிட்டஸ், இந்த சர்க்கரை நோயிலிருந்து வெளியில் வந்துடலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இப்போ சர்க்கரை நோய் அதாவது எதனால் ஏற்படுகிறது அப்படிங்கிற காரணம்னா, சர்க்கரை அப்படின்னா என்ன, அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய வெள்ளை சர்க்கரையா அல்லது நாட்டு சர்க்கரையா அல்லது கடையில் கிடைக்கக்கூடிய அந்த இனிப்பு பண்டங்களா, ஸோ எதனால் இந்த சர்க்கரை நோய் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த விஷயங்களால் இல்லை, நம் உடலுக்கு உள்ளே அனுப்பக்கூடிய அந்த மாவுச்சத்து கார்போஹைட்ரேட்ஸ் அப்படிங்கிறது தான் இதுக்கு இந்த சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கு ஒரு மிக முக்கியமான காரணமாகும். சரி, கார்போஹைட்ரேட்ஸ் தேவையே இல்லையா சார்? அப்போ நம்மளுக்குன்னா கண்டிப்பாக தேவை. நமக்கு ஒரு உடலுக்கு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது, அதாவது ஃபியூலை கொடுக்கக்கூடியது கார்போஹைட்ரேட்ஸ் தான். ஆனால் நம்ம என்ன தப்பு செய்கிறோம்னா, கார்போஹைட்ரேட்ஸை ரொம்ப 24 ஹவர்ஸ் அதை மட்டும்தான் நம்ம உள்ளே தள்ளுறோம். ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். எல்லா வித உணவுகளும் எல்லா விதமான சத்துக்கள் உள்ளடங்கிய உணவுகளை நாம் சரிவிகிதமாக உண்ணுவது தான் பேலன்ஸ் டயட். அப்போ இந்த கார்போஹைட்ரேட்ஸும் நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கணும். ஸோ ஒரு பங்கு தான் இருக்கணும். அந்த பங்கை மட்டும் நம்ம சாப்பிட்டோம்னா நமது உடல் ஒரு ஆரோக்கியமான, அதாவது சர்க்கரை நோய் இல்லாத ஒரு ஆரோக்கியமான உடம்பாக இருக்கும். நாம் 24 ஹவர்ஸ் எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் ஃபுல் நம்ம எப்போல்லாம் சாப்பிட்றோமோ அப்போல்லாம் இந்த கார்போஹைட்ரேட்ஸ், இந்த மாவுச்சத்து உள்ள பொருட்களையே நம்ம உண்ணுவதனால தான், இந்த சாப்பிடுவதனால தான் நம்ம இந்த சர்க்கரை நோய் என்ற நோய்க்கு ஆளாக்கப்படுகிறோம். சரி, ஓகே. ஸோ இப்போ இதை விட்டுருவோம். இந்த கார்போஹைட்ரேட்ஸ் தான் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது எதனால் எப்படி ஏற்படுகிறது அப்படின்னா, நாம் சாப்பிடக்கூடிய இந்த உணவுகள் உள்ளே செல்கிறது. அதாவது இது முக்கியமாக டெக்னிக்கலாக பார்த்தோம்னா நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம். நம்ம நம்மளோட வாயில் உமிழ்நீரோடு கலந்து, அதுக்கப்புறம் ஈசாஃபோகஸ் மூலமாக நம்மளுடைய ஸ்டமக்குக்கு சென்று வயிற்றில் ஏற்படக்கூடிய அந்த HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட கலந்து, அதுக்கப்புறம் டியோடனம் வழியாக சிறுகுடலுக்கு சென்று சிறுகுடல் மூலமாக இந்த சத்துக்கள் பிரிக்கப்படுகிறது. ஸோ இதுதான் ஒரு டெக்னிக்கலாக நம்மளுடைய டைஜஷன் சிஸ்டம் நடக்கக்கூடியது. அந்த சத்துக்கள் பிரிக்கப்பட்டு அந்த சக்கைகள் தான் பெருங்குடல் வழியாக நமக்கு மலமாக வெளியேற்றப்படுகிறது. ஸோ இது நம்மளுடைய அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி, நம்மளுடைய உடலின் இயற்பியல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ உடனே இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு சாப்பிடக்கூடிய எந்த உணவாகட்டும், அது எல்லா உணவுகளும் உள்ளே சென்றோனையுமே நமக்கு ஒரு சத்தாக மாறுகிறது. அதாவது அதுக்கு பேர் தான் குளுக்கோஸ். ஸோ இந்த குளுக்கோஸ் என்ன பண்ணுன்னா, நம்ம அதாவது எந்த உணவாக இருக்கட்டும், அதாவது நம்ம வேறு கோதுமையாக இருக்கட்டும், எல்லா உணவும் நம்ம மாவுச்சத்து உள்ள உணவுகள் எல்லாமே நம்ம எடுத்தோனையுமே உள்ள நமது வயிற்றுக்கு சென்று ஒரு குளுக்கோஸாக மாற்றப்படுகிறது. இப்போ இந்த குளுக்கோஸ் நம்ம என்ன பண்ணணும்னா, நமது உடலுக்கு எனர்ஜி, அதாவது நமது உடலுக்குன்னா நமது உடலில் உள்ள செல்களுக்கு, நமது திசுக்களுக்கு ஒரு எனர்ஜியை, ஒரு உணவை கொடுக்க வேண்டிய ஒரு வேலையை செய்யும். இந்த உணவை அந்த செல்கள் இந்த எனர்ஜியை சாப்பிடும். இது எப்படி சாப்பிடும் அப்படின்னா, நம்ம உடலில் 120 ட்ரில்லியன் செல்ஸ் ஆர் தேர். இது ஒரு காலனி. நாம் இப்போ நமது உடல் அப்படிங்கிறது ஒரு உயிர் இல்லை,
பல ட்ரில்லியன் செல்ஸ் சேர்ந்தது தான் இந்த நீங்கள் ஒரு மைக்ரோஸ்கோப்பிக்கில் வந்து நமது திசுக்களை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செல்லும் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு குரூப்பாக ஒரு காலனியாக சந்தோஷமாக வந்துட்டு துள்ளி ஆடிக்கொண்டிருக்கும். ஸோ இதுக்கு இந்த சந்தோஷமாக அது வந்து துள்ளி ஆடிக்கொள்வதற்கு வந்து அதுக்கு வந்து எனர்ஜி தேவை, அதுக்கு வந்து ஒரு உணவு தேவை. அந்த உணவு தான் வந்து நாம் சாப்பிடக்கூடிய இந்த குளுக்கோஸ் ஆகும். இந்த வந்து நாம் சாப்பிடும் உணவு வந்து குளுக்கோஸாக மாறுகிறது. குளுக்கோஸ் வந்துட்டு நமது செல்களுக்கு திசுக்களுக்கு வந்து உணவாக மாறுகிறது. வெரி சிம்பிள் கான்செப்ட்டுங்க. இப்போ இந்த குளுக்கோஸ் நாம் சாப்பிட்றது வந்துட்டு ஸோ எவ்வளோ ஒரு அற்புதமான படைப்பு இல்லைங்களா இந்த இறைவனுடைய படைப்பில் பார்த்தோம்னா. ஸோ இப்போ இந்த சாப்பிடக்கூடிய குளுக்கோஸ் வந்து 2 வகையான குளுக்கோஸாக மாறுகிறது. ஸோ ஒன்று வந்துட்டு நல்ல குளுக்கோஸ், அதாவது நல்ல ஜீரணமாகிற உணவு வந்துட்டு நல்ல குளுக்கோஸாக மாறுகிறது. நமது உடலுக்கு வந்து ஒரு கெட்ட உணவாக கெட்ட ஜீரணத்தில் ஏற்படுகிறது வந்து ஒரு கெட்ட குளுக்கோஸாக மாறுகிறது. இதுதான் வந்து 2 வகையான குளுக்கோஸ். உங்களுடைய புரிதலுக்காக சொல்லுகிறேன். ஏன்னா வந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு சாதாரண மனிதருக்கு கூட, அதாவது லேமன் கூட இந்த சாதாரண மனிதர்களும் வந்து இதை புரிஞ்சுட்டாங்கன்னா அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி. அது வந்து அவங்க வந்து இந்த விஷயத்திலிருந்து இந்த நோயிலிருந்து வெளிவருவதற்கு வந்து ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடாக ஒரு சுலபமான வழியாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, 2 வகையான குளுக்கோஸாக மாறுது. அதாவது ஒன்று வந்துட்டு நல்ல குளுக்கோஸ், இன்னொன்று வந்து கெட்ட குளுக்கோஸ். இப்போ இந்த நல்ல குளுக்கோஸுக்கு என்ன தேவைப்படும்னா, அதாவது ஒரு சர்டிஃபையர்னு வைங்களேன், ஃபுட் சர்டிஃபிகேஷன் வந்து கொடுக்குறவர் வந்துட்டு நம்மளுடைய இன்சுலின் அப்படிங்கிற வந்து ஒரு ஹார்மோன் ஆகும். அது வந்து பேன்க்ரியாஸ், நமது கணையம் வந்து கணையத்தில் இருக்கிற பீட்டா செல்ஸ் கொடுக்கக்கூடிய, அதாவது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதான் வந்து இன்சுலின் அப்படிங்கிற வந்து ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோன் என்ன பண்ணுன்னா நமது ஒவ்வொரு குளுக்கோஸுக்கும் வந்து ஒரு சர்டிஃபை பண்ணும். என்ன சர்டிஃபைனா, நீங்கள் வந்து நல்ல குளுக்கோஸ். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, இறைவனுடைய படைப்பில் வந்து ஒவ்வொரு செல்களும் வந்து ஒரு லாக்கிங் சிஸ்டம் இருக்குது. எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு செல்லும் வந்து பூட்டி வைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். சுலபமாக புரியணும்னா அதுக்கு வந்து ஒரு ரிசெப்டர் அப்படிங்கிற வந்து ஒரு இது இருக்குது. இந்த ரிசெப்டர் தான் வந்து லாக்கிங், அதாவது நம்மளுடைய பூட்டு அப்படிங்கிறது அர்த்தம். இந்த இன்சுலின் தான் வந்து கீன்னு எடுத்துக்கலாம். இந்த இன்சுலின் போய் அந்த ரிசெப்டரில் வந்துட்டு இந்த குளுக்கோஸுக்கு சர்டிஃபை பண்ணி அந்த ரிசெப்டரை டச் பண்ணால் தான் அந்த செல்லு வந்து ஓப்பன் ஆகும். எதனால் வந்து இறைவன் வந்து இப்படி படைக்கப்பட்டிருக்கிறதுனா, ஒவ்வொரு செல்களுக்கும் வந்து ஒரு தீயவர்கள், அதாவது ஃபாரின் பார்ட்டிக்கல் என்று சொல்லக்கூடிய பாக்டீரியாஸோ அல்லது வைரஸோ ஏதாவது ஒன்று உள்ளே போகிறது தான் வந்துட்டு அதை தடுப்பதற்காக உள்ளே பூந்து அதை உள்ளே சென்று செல்களுக்கு வந்து ஒரு தீமை ஏற்படும் என்பதற்காக இறைவன் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தில் வந்து ஒவ்வொரு செல்களையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி அதை வந்து ஒரு லாக் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஸோ இந்த நல்ல குளுக்கோஸுக்கு வந்து இந்த இன்சுலின் என்கிற வந்து ஒரு ஹார்மோன் வந்து ஒரு சர்டிஃபை கொடுத்தோம். அதனோட கலந்து அது வந்து ஒரு செல்களுக்கு சென்று அந்த ரிசெப்டர் என்கிற வந்து லாக்கில் வந்து டச் ஆனோனே அந்த செல்கள் வந்து ஓப்பன் ஆகும், அதாவது திறந்துவிடும். திறந்தவுடன் அந்த செல்களுக்கு வந்து இந்த உணவு சென்றுவிடும். இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த உணவுகள் வந்து இப்போ உதாரணத்துக்கு எடுத்துங்க, உங்கள் ரத்தத்தில் வந்து ஒரு 500 குளுக்கோஸ் இருக்குதுன்னு வைங்களேன். 500 இருக்குது, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 500 குளுக்கோஸ் இருக்குது. நீங்கள் சாப்பிட்ட உணவு வந்து கன்வெர்ட் ஆகி குளுக்கோஸாக ஒரு 500 இருக்குது. இப்போ இந்த நல்ல குளுக்கோஸுக்கு வந்து இந்த இன்சுலின் வந்துட்டு உங்களுக்கு சர்டிஃபை பண்ணோன்னு இத்தனை செல்களுக்கும் வந்து அந்த ரிசெப்டர் ஓப்பன் ஆகி இந்த செல்கள்லாம் வந்து உணவை, இப்போ இந்த 500 குளுக்கோஸ் வந்து உங்களோட ரத்தத்தோடு கலந்து உங்கள் உடம்பு முழுவதும் சுற்றி கொண்டிருக்கிறது. இது சுற்றிட்டு இருக்கும்போது என்ன ஆகுன்னா, இப்போ இந்த செல்களுக்கு வந்து உணவாக அது மாறிடுச்சுன்னு வைங்க. இந்த ரத்தத்தில் இருக்கிற 500 அப்படிங்கிற ஒரு குளுக்கோஸ் லெவல் வந்து கண்டிப்பாக கம்மியாயிரும் இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு 300 வந்து உங்கள் செல்ஸ் எல்லாம் சாப்பிட்டுருச்சுன்னு வைங்களேன். மீதி வந்து 200 இருக்கும். இந்த 200 வந்து என்ன ஆகுன்னா, அதில் வந்து கிளைக்கோஜினாக மாறி லிவர் வந்து சேமித்து வைத்து கொள்ளும். அந்த கிளைக்கோஜனை வந்து அந்த எனர்ஜியை வந்து எப்போவாவது தேவைப்படும், அதாவது நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்காத டைமில் வந்து இதை வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்மளுடைய லிவர், அதாவது நம்மளுடைய கல்லீரல் வந்து அதை சேமித்து வைத்துக் கொள்ளும். ஸோ இந்த சேமித்து வைத்தோடனே நம்ம திருப்பி அந்த டைமில் நீங்கள் பிளட்டை செக் பண்ணுறீங்க. செக் பண்ணும்போது என்ன ஆகுனா, ஏன்னா ஆல்ரெடி வந்து உங்களுக்கு 300 வந்து செல்ஸ் வந்து உணவாக சாப்பிட்ருச்சு, மீதி வந்து 200 தான் இருக்குதுன்னு வைங்களே. அப்போ அந்த 200ல் வந்து சுற்றிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம பிளட் செக் பண்ணுறோம். பிளட் செக் பண்ணும்போது உங்களுடைய சுகருடைய அளவு வந்து ஒரு 200 மட்டும்தான் காமிக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ என்ன ஆகுன்னா, உங்களுடைய சுகரின் அளவு வந்து
வந்து குறைஞ்சிருக்கு. நீங்கள் சாப்பிட்ட உணவு வந்து அந்த குளுக்கோஸ் வந்து செல்களுக்கு உணவாக சென்று விட்டதுனால் அது வந்து குறைஞ்சிருக்குது. அப்போ வந்து உங்களுக்கு சுகர் இல்லை. அதாவது ஒரு மீதி வந்து உங்களுக்கு கிளைக்கோஜன் மாதிரி சேமித்து வைக்கப்படும். இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு சுகர் லெவல் வந்து நார்மலாக இருக்கக்கூடும், அதாவது ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ இந்த குளுக்கோஸ் வந்து ஒரு ஜீரணம் நன்றாக ஜீரணம் இல்லாத குளுக்கோஸ்னு வைங்களேன். அப்போ அந்த டைமில் வந்து இந்த இன்சுலின் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சர்டிஃபை கொடுக்கல. அதாவது அந்த இன்சுலின் வந்து தன்னுடைய குளுக்கோஸுக்கு வந்து சர்டிஃபை பண்ணாமல் இந்த ரிசப்டர் வந்து ஓப்பன் ஆகாது. ஓப்பன் ஆகாமல் செல்களுக்கு வந்து உணவு சேராது, உணவு வந்து உணவாக செல்லாது. ஸோ செல்லாத டைமில் என்ன ஆகும்னா இந்த குளுக்கோஸ் தான் வந்து உங்களுடைய ரத்தத்தில் சுற்றிட்டே இருக்கும். 500 குளுக்கோஸ்னால் அந்த 500 வந்துட்டு ரத்தத்தில் சுற்றிட்டே இருக்கும். அப்போ நம்ம அந்த டைமில் வந்து பிளட்டை வந்து செக் பண்ணி பார்க்குறப்ப உங்களுடைய குளுக்கோஸின் அளவு வந்து ஃபாஸ்டிங்கில் வந்து ஒரு 500 காமிக்கும். ஸோ இது வந்து நம்ம ஒரு சுகர் அதிகமாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ இப்போ இது அடுத்த வேலையை ஒன்று பண்ணணும். நம்மளோட நம்ம கிட்னி என்ன செய்யணும்னா இது வேண்டாத வந்து குளுக்கோஸ், அதாவது கெட்ட ஜீரணமாகாத கெட்ட குளுக்கோஸ்ன்னு நினச்சி அந்த குளுக்கோஸை வந்துட்டு நமக்கு ஃபில்டர் பண்ணி ஒரு யூரின் மூலமாக நமது வந்து சிறுநீராக வெளியேற்றி கொண்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து அடிக்கடி இந்த சுகர் பேஷண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்துட்டு அவங்களுக்கு வந்து சிறுநீர் கழியக்கூடியதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சுகர் ஏன் ஏற்படுகிறது அப்படின்ட்டு. அதாவது நம்மளுடைய உணவு வந்து நல்ல குளுக்கோஸாக மாறி நாம் சாப்பிடக்கூடிய உணவு வந்து நல்ல குளுக்கோஸாக மாதிரி செல்களுக்கு வந்து உணவாக போயிடுச்சுன்னா நம்மளுக்கு சுகர் கிடையாது. கெட்ட குளுக்கோஸாக மாறி அதுக்கு வந்து இன்சுலின் கிடைக்காம இருந்துச்சுன்னா அது வந்து ரத்தத்திலே சுற்றிட்டு இருக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு சுகராக இருக்கும். அது வந்து ஒரு டயபெட்டிக் மெலிட்டஸாக இருக்கும். அந்த கெட்ட சுகரை தான் வந்து நம்மளுடைய கிட்னி வந்து சிறுநீராக அதை வந்து சுத்திகரிக்கப்பட்டு சிறுநீராக வந்து வெளியேற்றப்பட்டு கொண்டு இருக்கும். ஸோ அந்த டைமில் செல்களுக்கு வந்து உணவு கிடைக்காதனா உடல் சோர்வாக இருக்கும், அதிகமான பசி எடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த சுகர் மூலமாக. ஸோ அதாவது இப்போ வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சுகர் வந்து ஏன் ஏற்படுகிறது அப்படின்னு. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா உங்களுக்கு வந்து மீண்டும் இந்த சுகர் அது ஏற்பட்டுருச்சு ஏன் ஏற்படுது அப்படின்னு காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. சுகர்னால் என்ன, சுகர் ஏன் ஏற்பட்டிருக்கிறதுங்கிற காரணத்தை அடுத்த வீடியோவில் வந்து நம்ம இதுக்கு பர்மனன்ட் சொல்யூஷன் இது எதனால் ஏற்படுகிறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம்.